ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் ரூல் பேஸ் பண்ணி வரக்கூடிய 7 மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். கிராமர் ரூல் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 அன்னோன்ஸ் இருக்கும். எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அன்னோன்ஸ் இருக்கும். இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி அந்த அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கிராமர் ரூல். அதை நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தடில் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராமர் ரூல் நீ பார்த்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா 3 ஃபார்முலா எழுதிக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸோட ஃபார்முலா என்ன, ஒய்யோட ஃபார்முலா என்ன, இசட்டோட ஃபார்முலான்னு எழுதிக்கணும். அது எழுதினா தான் அதுலேருந்து எப்படி நமக்கு என்ன தேவை, என்ன சால்வ் பண்ணணும்னு தெரியும். எக்ஸோட ஃபார்முலா டெல் எக்ஸ் பை டெல், ஒய்யோட ஃபார்முலா டெல் ஒய் பை டெல், இசட்டோட ஃபார்முலா டெல் இசட் பை டெல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா எழுதிக்கணும். லாஸ்ட்டில் இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடிக்கணும், அடுத்து டெல் எக்ஸ், அடுத்து டெல் ஒய், அடுத்து டெல் இசட் நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டெல்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா போட்டு டிட்டர்மினண்ட்டுக்கு இப்படி 2 கோடு போட்டுக்கணும். இங்கே நம்ம ப்ராக்கெட் போடக்கூடாது. முதல்ல கொடுத்துருக்க கிவனை எழுதணும். டெல்டானா என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான கொஸ்டின் அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 3 இருக்கா, அந்த 3 அப்படியே போட்டுக்கணும். அடுத்து ஒய்க்கு முன்னாடி நம்பர் எதுவும் இல்லை. நம்பர் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இசட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நம்பர் எதுவும் இல்லை, அப்போ 1. ஆனால் இங்கே மைனஸ் வேறு இருக்குது, அப்போ அந்த மைனஸும் சேர்த்து போடணும், -1. அடுத்து இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2, இப்போ 2 போட்டுக்கும். ஒய்க்கு முன்னாடி -1, இசட்டுக்கு முன்னாடி 2, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 2, ஒய்க்கு முன்னாடி 1, இசட்டுக்கு முன்னாடி -2. ஸோ எழுதும்போது இந்த ஆர்டரில் தான் எழுதணும். அதாவது இது எக்ஸு, இது ஒய், இது இசட்டு. அதே மாதிரி எக்ஸு ஒய் இசட்டு இந்த ஆர்டர் தான் எழுதணும், இந்த ஆர்டரில் எழுதக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு இதை எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல் கொடுத்துருக்க கிவன் அப்படியே எழுது. 3 1 -1, அடுத்து 2 -1 2 2 1 -2. சரியா? இப்போ என்ன செய்யணும்னா இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது எழுது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 3 2 2. அதுக்கப்புறம் செகண்ட் இருக்குது என்னது, 1 -1 1. இது எழுதிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் எழுதிட்டு இந்த 3 2 2 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 1 -1 எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு, அதாவது முதல் ஃபார்வேர்டில் கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கவனி, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இங்கே என்ன இருக்குது, -1. -1 பக்கத்தில் நின்றுட்டு இப்போ -1 கிராஸாக என்ன இருக்குன்னு பாரு, -2. நீ டேரெக்டாக கோடு போடாமல் ஒவ்வொரு மூமெண்ட்டாக பண்ணணும். 3 2 -1, இப்போ -1 கிராஸாக இருக்குது -2. அப்போ இது எழுதும்போது நீ அரேஞ்ச் பண்ணி எழுதணும், அப்போ தான் கரெக்டாக வரும். சரியா? அப்போ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுது. முதல்ல ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா 3 -1 -2, அப்போ 3 × -1 × -2 எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டு இந்த நம்பர் முடிஞ்சா இப்போ அடுத்த நம்பருக்கு வா. இது 1, 1லேருந்து நேராக கிராஸாக வந்தீங்கன்னா 2 இருக்கா. இப்போ 2ல் நின்று 2லேருந்து கிராஸாக என்ன இருக்குன்னு பாரு, இந்த 2 இருக்கா. அப்போ அந்த 2 போட்டுக்கும். அப்போ என்ன வரும், 1 × 2 × 2. சரியா? அதுக்கப்புறம் ப்ளஸ். இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, -1. -1லேருந்து கிராஸ் வா 2, இந்த 2லேருந்து கிராஸ் வந்தீங்கன்னா 1. அப்போ இங்கே -1 × 2 × 1. சரியா? ஸோ இந்த ஒரு ப்ராக்கெட் நம்ம போட்டுக்கணும். இப்போ ஃபார்வேர்டில் முடிஞ்சவொன்னே என்ன, இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த மைனஸ் முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் பேக்வேர்ட் பண்ண போகிறோம். பேக்வேர்ட் மீன்ஸ் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே முதல் நம்பர் என்ன, 1. அப்போ 1லேருந்து இங்கே வந்தீங்கன்னா 2. இப்போ இந்த 2லேருந்து கிராஸ் பார்க்கணும். இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே கோடு போட்டிருக்கேன். இன்னொரு கோடு பார்க்கும்போது கிராஸ் எங்கேன்னு பார்க்கணும். இது கிராஸாக எங்கே இருக்குன்னா இந்த கிராஸ் தான் இருக்குது. யாரும் தவறாக இப்படி எடுத்துடக்கூடாது. இந்த கிராஸ் வருது, அப்புறம் இந்த கிராஸ். அப்போ என்ன வரும் உனக்கு, 1 × 2 × -2. சரியா? ப்ளஸ் உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இங்கே 3லேருந்து கிராஸ் வந்தீங்கன்னா 2, 2லேருந்து கிராஸ் வந்தீங்கன்னா 1. அப்போ என்ன வரும், 3 × 2 × 1. சரியா? அடுத்து ப்ளஸ். இப்போ -1 இருக்கா, -1லேருந்து கிராஸாக வந்தால் இங்கே ஒரு -1, இங்கே கிராஸாக வந்தால் 2. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், -1 × -1 × 2. இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். இந்த பெரிய ப்ராக்கெட்டை கண்டிப்பாக போடணும். சரியா? இப்போ நீ என்னென்னா உங்ககிட்ட கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டர் எடுத்துக்கும். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நீ எதுவும் செய்ய வேணாம், கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே நீ கால்குலேட்டரில் டைப் பண்ணால் மட்டும் போதும். சரியா? இப்போ நீ கவனிச்சிக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் இது இருக்காது, நம்ம இந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட் போட்டு அடுத்து ஒரு ப்ராக்கெட் இருக்கா, இப்போ அடுத்து ஒரு ப்ராக்கெட் போடணும். போட்டு அடுத்து இருக்குது 3 நம்பர் 3 அடிச்சுட்டு அடுத்து என்னது மல்டிப்ளிகேஷன் இருக்கா, மல்டிப்ளிகேஷன் 3 அமுக்கணும். அடுத்து -1 இருக்கா, -1. அடுத்து மல்டிப்ளிகேஷன் -2 -2.
அடுத்த நருக்கு ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட் போடணும். போட்டு அதுக்கடுத்த நருக்கு ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் அமைக்கணும். அடுத்த நருக்கு ப்ராக்கெட் இருக்கா, அந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். சரியா? அதுக்கடுத்து நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்கா, 1. அதுக்கடுத்து கிராஸ், அடுத்து 2 கொடுத்துருக்கிறது அப்படியே டைப் பண்ணாங்க. என்ன இருக்கோ அப்படியே டைப் பண்ணணும். அதுக்கடுத்து எனக்கு கிராஸ் இருக்கா, கிராஸு, அதுக்கடுத்து 2 டைப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா, அந்த ப்ராக்கெட் போட்டுக்கும். சரியா? இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவனி, இப்போ இங்கே பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கோ. ப்ளஸ் போட்டு அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இருக்கா, அப்போ இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கோ. அடுத்து -1, -1, அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அடுத்து 2 இன்ட்டு 1 போட்டு ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஹோல் ஒரு ப்ராக்கெட் இருக்கா, இதை போடணும். கண்டிப்பாக அதை போட்டாகணும். அதை மறந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு அந்த லாஸ்ட் இந்த 2 ப்ராக்கெட்டை மறந்துடக்கூடாது. அதை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த 2 ப்ராக்கெட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அப்போ அந்த 2 ப்ராக்கெட் நீங்கள் போட்டு தான் ஆகணும். போட்டுட்டு அதுக்கடுத்து மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை போடணும். நிறைய பேர் ஒன்று இந்த ப்ராக்கெட்டை மறந்துடுவா, இல்லைனா மைனஸை மறந்துடுவா. அதை கரெக்டாக போடணும். அந்த ப்ராக்கெட்டையும் அந்த மைனஸையும் கரெக்டாக போடணும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வா, இங்கே இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கா, அப்போ அந்த ப்ராக்கெட் நம்ம போடணும். அது பார்த்து அப்படின்னா ஒரு ப்ராக்கெட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ப்ராக்கெட் வரும். அப்போ இன்னொரு ப்ராக்கெட் அதை போட்டு அடுத்த நருக்கு 1 இருக்கா, அப்போ 1 கிராஸ் 2 கிராஸ் -2, அடுத்து ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டு 3 கிராஸ் 2 கிராஸ் 1 ப்ராக்கெட், அடுத்து ப்ளஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு -1 இன்ட்டு -1 இன்ட்டு 2 போட்டு ப்ராக்கெட் போட்டு இன்னொரு பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிச்சா. இப்போ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஈக்குவல் டு அமுக்குனா அப்படின்னா அதுவே வேல்யூ கொடுக்கும். நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, ஆன்சர் 4 வந்திருக்கா. அப்போ டெல்டா ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் 4. சரியா? நமக்கு முதல் ஃபார்முலா படி என்ன தேவை அப்படின்னா டெல்டா தேவை, அதுக்கப்புறம் ΔX ΔY ΔZ தேவை. சரியா? அப்போ டெல்டா பண்ணிடணும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், டெல்டா எக்ஸ் பண்ணணும். டெல்டா எக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் கொடுத்துருக்கதை எழுதணும். எழுதிட்டு தான் இந்த ஸ்டெப் பண்ணணும். அப்போ டெல்டா எக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த மேலே ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய் இசட் இருக்கா. அப்போ நீ என்ன எப்படி எடுத்து எழுதுவ, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி 1 இருக்குது, இசட்டுக்கு முன்னாடி -1 இருக்கா. அப்போ எடுத்து எழுதும் போது எக்ஸுக்கு முன்னாடி இருக்க 3 மட்டும் எழுதக்கூடாது. அந்த இடத்துல கேப் விட்டுரு, ஸ்பேஸ் விட்டு ஒயில் என்ன இருக்குன்னு எழுதணும். இங்கே தான் எழுதணும். ஒயில் என்ன இருக்கு, இங்கே ஒயில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது, இசட்டில் வந்து -1 இருக்கா. அப்போ எழுது ஒயில் வந்து 1, இசட்டில் வந்து -1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்கா. அப்போ 2 எழுதக்கூடாது. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, -1 இருக்கா. அப்போ -1 எழுதணும், -1. அடுத்து இசட்டுக்கு நேரம் இருக்குது 2 இருக்கா. அப்போ 2 எழுதணும். எழுதியாச்சா? அதுக்கப்புறம் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்கா, எழுதக்கூடாது. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்குது, இசட்டுக்கு முன்னாடி -2 இருக்கா. அப்போ ஒய்க்கு முன்னாடி 1, இசட்டுக்கு முன்னாடி -2. ஸோ இந்த எம்டியாக இருக்குல்ல இந்த ஸ்பேஸு, அப்போ இந்த ஸ்பேஸில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் தாண்டி 2 6 -2 இருக்கா, அதை ஃபில் பண்ணணும். அப்போ 2 6 -2 இந்த இருக்கிற 2 ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அடுத்து இந்த இருக்கிற 6 நான் இங்கே 6 போட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்க -2 இங்கே -2 நான் போட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல உனக்கு ΔY ΔZ எழுதி காமிச்சிடறேன். எல்லாமே எழுதி காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணும். ΔY என்ன எழுதணும் அப்படின்னா ΔYயை பொறுத்தளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதே தான், இந்த ஈக்குவேஷனில் ஒய்யை மட்டும் விட்டுறணும். அப்போ ஃபஸ்ட்டு கவனி, எக்ஸில் என்ன இருக்குது 3, அப்போ இந்த 3 எழுதணும். சரியா? ஏன்னா இங்கே ΔY இருக்குது, அப்போ ஒய்யை தான் மிஸ் பண்ணணும், நடுவில் இருக்கிறத மிஸ் பண்ணிடணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு 3 இருக்குது, ஒய் பக்கத்தில் 1 இருக்குது, எழுதக்கூடாது. அப்போ இசட் என்ன இருக்குது, -1 இருக்கா. அப்போ இந்த 3 எழுதியாச்சு, ஒய் எழுதக்கூடாது, இசட்டுக்கு பதிலாக என்ன வரும், -1. அப்போ இந்த நடுவில் கேப் இருக்கணும். அதே மாதிரி இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி 2, ஒய்க்கு முன்னாடி -1, இசட்டுக்கு முன்னாடி 2. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி 2 எழுதிடுவேன், ஒய்யை கேப் போட்டுடணும், இசட்டுக்கு பக்கத்தில் 2 போட்டணும். அடுத்து மூணாவது ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு வந்து முன்னாடி 2, ஒய்யில் 1, இசட்டுக்கு முன்னாடி -2 இருக்கா. அப்போ எக்ஸ் வந்து நீ 2 போட்டுருவேன், ஒய் வந்து எழுதக்கூடாது, இசட்டுக்கு பதிலாக -2. இப்போ இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கா, அந்த எம்டி ஸ்பேஸை அதே வழக்கம் போல் ஈக்குவல் தாண்டி இருக்க 2 6 -2 அதை வச்சு ஃபில் பண்ணுமா. அப்போ 2 6 -2. இதே மாதிரி ΔZ எழுதும்போது அதே தான், என்னென்னா ΔZல இந்த ஈக்குவேஷனில் இசட்டை விட்டுறணும். அப்போ கவனி, எக்ஸுக்கு முன்னாடி 3, ஒய்க்கு முன்னாடி 1, இசட்டுக்கு முன்னாடி -1 இருக்கா. அப்போ இசட்டை விட்டு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதுனா 3 எழுதுவேன், ஒய்க்கு பதிலாக 1 எழுதுவேன், இசட் எழுதக்கூடாது. சரியா? அடுத்து இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி 2, ஒய்க்கு முன்னாடி -1, இசட்டுக்கு முன்னாடி 2. அப்போ
எக்ஸ் இருக்க இடத்துல 2, ஒய் இருக்க இடத்துல -1, இசட் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே இசட் இருக்கிறனால இசட் எழுதக்கூடாது. அடுத்து இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 2, ஒய்க்கு முன்னாடி 1, இசட்டுக்கு முன்னாடி -2. அப்போ எக்ஸில் 2, 1, இங்கே இசட் எழுதக்கூடாது. இந்த கேப்பில் என்ன ஃபில் பண்ணணும்னா அதே மாதிரி ஈக்குவல் தாண்டி 2, 6, -2, 2, 6, -2. இப்போ இந்த மாதிரி நான் 3 எழுதிட்டுனா எழுதி முடிச்சுட்டு இப்போ தனித்தனியாக சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெல் எக்ஸ்னால் என்ன எழுதணும், எப்படி எழுதணும்னா இதே மாதிரி இது போட்டு ஃபஸ்ட்டு 2, 1, -1 அது எழுது. 2, 1, -1. அதுக்கடுத்து 6, -1, 2. அப்போ 6, -1, 2. சரியா? அடுத்து இங்கே -2, 1, -2. அப்போ -2, 1, -2. இப்போ இங்கே என்ன செய்யணும்னா இந்த இது எழுதணும். 2, 6, -2. இங்கே 1, -1, 1 எழுதிட்டு இப்போ அந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ டெல் எக்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டெல் எக்ஸை இந்த மாதிரி நம்ம கிராஸ் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஃபார்வேர்டில் ஆரம்பிக்கணுமா. 2, -1, -2. அப்போ எழுதியாச்சா 2, -1, -2 ப்ளஸ் 1, 2, -2. அப்போ 1, 2 -2. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது முடிஞ்ச உடனே இங்கே -1, 6, 1, -1, 6, 1. இது ஃபார்வேர்டில் முடிஞ்சா மைனஸ் போட்டு இப்போ பேக்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா 1, 6, -2 இல்லையாச்சா. அடுத்து 2, 2, 1 இல்லையாச்சா. அடுத்து -1, -1, -2 இல்லையாச்சா. இப்போ இது ஃபுல்லாக எப்படி போனதில் கால்குலேட்டரில் போட்டோமோ அதே மாதிரி கால்குலேட்டர் டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா டெல் எக்ஸ் ஈக்குவல் 4 கிடச்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்து டெல் ஒய் சால்வ் பண்ண போகிறோம். டெல் எக்ஸ் ஏற்கனவே முடிச்சாச்சு. இப்போ டெல் ஒய் அதே மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். டெல் ஒயில் 3, 6, -2 எழுதியாச்சு. 2, 2, 2, 2 கிராஸ் 2 கிராஸ் 2. இங்கே -1, 2, -2 எழுதியாச்சா. இப்போ அதே மாதிரி ரிவர்ஸில் 2, 2, -2, 3, 2, -2, -1, 6, 2. ஓகே? ஏன்னா நம்ம டெல் ஒய் ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம், அதுதான் இங்கே பிரித்து எழுதியிருக்கோம். சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நீ கால்குலேட்டர் டேரெக்டாக போட்டினா ஆன்சர் வந்து டெல் ஒய் ஈக்குவல் டு 8 வரும். டெல் இசட்டை பொறுத்தளவில் இங்கே பாரு 3, 1, 2, 2, -1, 6, 2, 1, -2. சரியா? அப்போ அதே மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 3, 1, 2. இப்போ இந்த இது திருப்பி எழுதுவோம். 3, 2, 2. இங்கே 2, -1, 6, 2, 1, -2 எழுதிட்டு இப்போ திருப்பி 3, 2, 2, 1, -1, -1 எழுதியாச்சா. எழுதிட்டு இதை அதை மாதிரி சால்வ் பண்ணும்போது உனக்கு லாஸ்ட் ஆன்சர் வந்து டெல் இசட் ஈக்குவல் டு 12. சரியா? இப்போ நமக்கு 3 வேல்யூ கிடச்சிருக்கு. அதாவது டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 4, டெல் ஒய் ஈக்குவல் டு 8, டெல் இசட் ஈக்குவல் டு 12. நீ ஃபஸ்ட்டே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்க ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ கவனி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு உனக்கு? 4 கிடச்சிருக்கு. உனக்கு டெல் என்ன கிடச்சிச்சு முதல்ல? அந்த டெல்லோட வேல்யூ உனக்கு என்ன கிடச்சா 4 தான் கிடச்சிதா. அப்போ அந்த 4 இங்கே எழுதிக்கணும். டெல் வந்து 4, அப்போ கீழே வந்து 4 போட்டுக்கணும். அடுத்து ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஈக்குவல் டு 8/4. அடுத்து இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல். இசட் வந்து 12/4. இப்போ இது அப்படியே கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா நீ பார்த்தாலே அடிச்சிடலாம். 4 அடிச்சுன்னா உனக்கு 1 கிடைக்கும். 4, 1, 2, இங்கே 3. அப்போ ஆன்சர் வந்து 1, 2, 3. எல்லா சம்லேயும் வந்து இப்போ இங்கே 4 வந்திருக்கு, இங்கே 8 வந்திருக்கு, 12 வந்திருக்கு. சில சம்மில் எல்லாமே 4 வரலாம், எல்லாமே ஒரே மாதிரியும் வரலாம், சில எல்லாம் மாறியும் வரலாம். சரியா? அதை மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோ. எடுத்து எழுதும்போது ஸ்டெப் எடுத்து எழுதும்போதும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மைனஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இங்கே எழுதும்போது மைனஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். சரியா? இப்போ இந்த சம்மை வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா விதமான தப்பு இல்லாமல் நீ கரெக்டாக பண்ணிடலாம். தேங்க்யூ.